அட, இந்த சிங்கத்துக்கு ஏன் இவ்ளோ கோவம்? ஏன் இப்படி கத்துது? இந்த நரி வேற ஏன் இப்படி பயந்து ஓடுது? என்னாச்சு? பார்க்கலாம் வாங்க. வணக்கம் குட்டீஸ், தமிழோடு விளையாட நம்ம அவ்வை பூங்காவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை கீர்த்தி தொழுவோம் யாமே. இது ஆத்திச்சூடியின் கதை நேரம். ஆத்திச்சூடி கண்டொன்று சொல்லேல். அது ஒரு அழகான அமைதியான ஒரு காடு. ஆனா அந்த காட்டுல ஒரு தந்திரக்காரி நரி இருக்கு. அது பேர் தான் சதுரன். அந்த நரி எப்பவுமே மத்தவங்க கிட்ட சண்டை வலிச்சுட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த காட்டோட ராஜா அமைதியா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அது தூங்கிட்டு இருக்க பாறை அசைற மாதிரி தோணுது. என்னன்னு அது எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய பாறை அதை நோக்கி வருது. எப்படியோ கஷ்டப்பட்டு மூச்சடைக்கி ஓடி எப்படியோ தப்பிச்சிச்சு நம்மளோட சிங்கராஜா. இத பார்த்த நரிக்கு ஒரு யோசனை வருது. இந்த யானையை மாட்டி விடுவோம் அப்படின்ட்டு காட்டுல இருக்க எல்லா விலங்குகிட்டயும் போயிட்டு இந்த யானை தான் சிங்கராஜா மேல இந்த பெரிய பாறையை தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லா விலங்குகளும் கூப்பிட்டுட்டு சிங்கராஜா கிட்டயும் போயிட்டு, ராஜா உங்க மேல இந்த யானை தான் தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொன்னதும் சிங்கராஜாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு யானை கிட்ட போகுது. அதே நேரம் யானை ரொம்ப அமைதியா புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த யானை ரொம்ப அந்த காட்டுலயே அமைதியான யானை, சரிங்களா? இப்போ சிங்கராஜா யானைக்கு முன்னாடி நிக்குது. அப்பயும் இந்த நரி என்ன சொல்லுதுன்னா, பாருங்க ராஜா, இது எவ்வளவு அமைதியா புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு, இதுதான் உங்க மேல பாறையை தள்ளி விட்டுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு. சிங்கராஜா உடனே யானை கிட்ட கேக்குறாரு, யானை நீ தான் தள்ளி விட்டிய என் மேல பாறையன்ட்டு. யானை சொல்லுது, இல்ல சிங்கராஜா, நான் அது மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த நரி என்ன சொல்லுது, சத்தியமா சிங்கராஜா, இந்த யானை தான் தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. இதே சமயம் ஒரு உடும்பு மரத்து மேல இருந்து இறங்கி வருது. இத பார்த்ததும் இந்த நரிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இப்போ உடும்பு சொல்லுது, ராஜா, நான் அதே இடத்துலதான் இருந்தேன். இந்த நரி சொல்றதெல்லாம் போய் நம்ம காட்டுல நடக்கிற மண் சரிவுனால்தான் அந்த பாறை கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இத கேட்டதும் சிங்கராஜாவுக்கு சரியான கோவம் வந்துச்சு. அந்த நரிய திட்டி அப்படியே கோவப்பட்டு அந்த காட்டை விட்டு அந்த நரிய சிங்கராஜா ஓட விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த யானை அந்த உடும்புக்கு நன்றி சொல்லுச்சு. எல்லா விலங்குகளுமே உடும்ப பாராட்ட செஞ்சாங்க. சிங்கராஜா சொன்னது, நீ பார்த்தபடி சொன்னதுனால்தான் நான் சரியான முடிவு எடுக்க முடிஞ்சுன்னு சொன்னாரு. இப்ப கண்டொன்று சொல்லேல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படின்னா நம்ம பார்த்தத சரியா கரெக்டா சொல்லணும். அத தப்பா மத்தவங்க கிட்ட திரிச்சு பேசக்கூடாது. அதுதான் இந்த ஆத்திச்சூடியோட பொருள். என்ன குட்டி, கண்டொன்று சொல்லேல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வாங்க நம்மளோட ஃபேவரட்டான கேள்வி நேரத்துக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, இந்த கதையோட நீதி என்ன? ஆப்ஷன் ஏ, ஊக்கமது கைவிடேல். ஆப்ஷன் பி, ஐயமிட்டு உன். ஆப்ஷன் சி, ஆக்கம் அதர்வின செல்லும். ஆப்ஷன் டி, கண்டொன்று சொல்லேல். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும், யோசிங்க. விடை ஆப்ஷன் டி, கண்டொன்று சொல்லேல். அடுத்த கேள்விக்கு போலாமா? யானைய பத்தி காட்டுல பொய் வதந்திய பரப்புனது யாரு? ஆப்ஷன் ஏ, குரங்கு. ஆப்ஷன் பி, நரி சதுரன். ஆப்ஷன் சி, கரடி. ஆப்ஷன் டி, புலி. எனக்கு தெரியும், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் பி, நரி தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? யானையின் குணம் இந்த கதையில எப்படி சொல்லியிருக்காங்க? அது ரொம்ப தந்திரமானதுனா இல்ல மிகவும் அமைதியானது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, மிகவும் கோபமான விலங்கு. ஆப்ஷன் டி, சோம்பேறியானது. விடை ஆப்ஷன் பி, மிகவும் அமைதியான விலங்கு தான் சரியான விடை. என்ன குட்டீஸ், கண்டொன்று சொல்லேல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த ஆத்திச்சூடி கதையில உங்களை சந்திக்கிறேன். அதை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, பாய்.